அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 696வது நாளை எட்டியிருக்கிறது. அதனுடைய நிகழ்வுகள் வைகர விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது. அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சீரிய கமெண்ட்ஸ்களையும் போடுங்க. சில கமெண்ட்டுகள் ரொம்ப எஜுகேட்டிவாக இருக்கிறது. அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு ஒப்பாய்வு. போராளிகள் அவங்க ஒரு 15 குரூப்பு அந்த காசா பகுதிக்குள்ளால் உருவாகினது. நேற்று நாங்கள் இன்னும் வலுவாக தான் இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற அளவில் ஒரு பெரிய அளவில் மேற்கரையிலும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். 263 தாக்குதல் ஒரு மாதத்தில் மட்டும் நடத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த போராளிகளுக்கு உதவிகள் செய்ய எல்லாரும் முன் வந்தாலும் போய் எட்டுறது இல்லை. ஏன்னா சுற்றி இஸ்ரேல் இருக்குது. ஆனால் இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னா, மேஜர் ஹெல்ப் எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காவில் இருந்து வருது. மேஜர் ஹெல்ப் இல்லை, மொத்த யுத்தத்தையுமே அமெரிக்கா தான் நடத்துது. அது பணம் கொடுக்குது, டெய்லி பணம் கொடுக்குது, ஆயுதம் தங்கு தடை இல்லாமல் ஆயுதத்தை அனுப்பி கொண்டு இருக்கிறது. இப்போ நேற்று நம்ம விஷன் காணொலியில் சொன்ன மாதிரி ஆட்களையும் அனுப்பி கொடுக்குது. ஹமாஸு பிடித்து வைத்திருப்பவர்கள் சிலர் அமெரிக்காவை சார்ந்தவர்கள். அவங்க ஏன் ஃப்ரண்ட் லைனில் நின்று சண்டை போட்டாங்கங்கிறது தான் நேற்று விவாதமாக இருந்தது. அப்போது அதுக்கு பிறகு அமெரிக்கா இதோடு நிறுத்தாமல் டிப்ளமேட்டிக் ஹெல்ப் ஐக்கிய நாடுகள் சபையும் இன்னும் இதுபோல் உள்ள உலக நிறுவனங்களை எல்லாம் தூக்கி வெளியே வீசிக்கிட்டு இஸ்ரேலுக்கு கண்ணை பொத்திட்டு மூர்க்கத்தனமாக அது செய்யக்கூடிய அத்தனை கொலைகளுக்கும் உதவி செய்கிறது. அதோடு நின்றுதா? அதற்காக 2 தடவை 2 யுத்தத்தை நடத்திட்டு, ஒன்று ஹூத்திஸுக்கு மேலே 60 நாள் யுத்தம் பயங்கரமாக அழிவை ஏற்படுத்தி கொண்டு வந்தது. அப்போ அது பண உதவி, ஆயுத உதவி, இந்த ஆட்களை அனுப்பி கொடுப்பது மட்டும் இல்லாமல் யுத்தத்தில் அது இழந்த பல $1,000,000 அல்லது $1,000,000,000 எங்கள் செங்கடலில், இதுவும் அது செய்த உதவியாக தான் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு பிசுபிசுத்து போன பங்கர் பஸ்டர் ஈரானுக்கு மேலே நடத்தின தாக்குதல், பிறகு இஸ்ரேலுக்காக மண்டியிட்டு ஈரானே ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது. எல்லாருமே, எல்லா நேயர்களும் நண்பர்களும் என்ன சொல்லாங்கன்னா, ஈரான் இன்னொரு 12 நாள் அடிச்சிருந்தா இவ்வளவு மக்கள் காசால இறந்திருக்க மாட்டாங்க, தொடுத்து தாக்காத விஷயத்தை முடிச்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய தாக்குதலை டக்குன்னு அது காலில் விழுந்து நிறுத்திக்கிட முடிஞ்சுது. ஈரானும் தனக்கு உள்ளால இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை உளவாளிகளை, மொசாது உளவாளிகளை பிடுங்கி போடுவது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் அமுக்கி தான் வாசிக்கணும்னு இருந்தது. இன்னொன்று, இப்போ அதே நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன் சொல்லக்கூடிய அணு உலைகள் மீது ஒரு தாக்குதலை ஈரானுக்குள்ளால் உள்ள மொசாது பிளான் பண்ணியிருக்கு. டக்குன்னு பிடிச்சி 14 பேரை கைது செய்ததும் கொலை செய்ததும் அவர்களிடந்து பணமும் ட்ரோன்ஸ்களும் கைப்பற்றப்பட்டதையும் நம்ம சொன்னோம். இந்த அளவுக்கு அமெரிக்கா உதவி செய்து, யூரோப்பியன் யூனியன்லாம் எப்படி தெரியுமா உதவி செய்து, அவர்கள் ஒரு ஆர்கனைசேஷனே வச்சுருக்காங்க. வெளியில் அதை கண்டிக்கிறோம் இதை கண்டிக்கிறோம்னு சொல்லுது. ஆனால் உள்ள யூரோப்பியன் யூனியன் எப்படி ஹெல்ப் பண்ணுதா, யூரோப்பியன் இன்னோவேஷன் கவுன்சில்னு ஒன்று வச்சுருக்கான். அந்த கவுன்சில் வழியாக சீக்கிரட்டாக பணம் போயிட்டு இருக்குது. இதை பிரான்சிஸ் அல்பேனியஸ் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் போட்டு உடைச்சிருக்கான். இப்படி திருட்டுத்தனமாக எக்கச்சக்கமாக பணம் கொடுக்கறதுனால தான் இந்த படுகொலைகள், காசால படுகொலைகள் தொடர்கிறது. ஆகவே இவர்களையும் நாம் இதில் ஒன்றாக குற்றம் பிடிக்காத வரைக்கும் இந்த படுகொலைகள் நிற்காதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் உதவி செய்கின்றன. அடுத்து இந்த உதவிகளாவது பரவாயில்ல, அதை விட பெரிய உதவி செய்கிறது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா எந்த அளவுக்கு போச்சு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு காணொலியில் சொன்னேன். அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களை சவுதி ஃப்ளாகை விட்டு கொண்டு வந்ததை ஹூத்திஸ் கண்டுபிடிச்சி நிறுத்தினாங்க. இன்னொன்று, இந்த போர்ட் தொழிலாளர்கள் அது வந்துக்கிட்டு இருக்கும்போது இத்தாலிக்கு போயிருக்கு. அந்த போர்ட் தொழிலாளர்கள் தான் அதை பிளாக் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது சவுதி ஹூத்திஸை தாக்குது. எப்படி அமெரிக்கா தாக்குச்சோ அதே மாதிரி டெய்லியாக ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்கு. ஹூத்திஸு சவுதியோடையும் சண்டை போட்டுக்கிட்டு அதாவது அமெரிக்கானோட ப்ராக்சி சவுதி அரேபியாவோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதோட அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்கொள்வது. இப்போ ஒரு பெரிய திட்டத்தை 12 பேர் கொண்ட கமிட்டியை கொண்டு ஹூத்திஸை எப்படி சைலன்ஸ் பண்ணுவதுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதில் சவுதி அரேபியானோட பணம் தான் பெரிய அளவில் பயன்படுத்துது. அடுத்தது சவுதி அரேபியா அதோடு நிற்காம திருட்டுத்தனமாக நேற்று இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும்
எகிப்துக்கும் போயிட்டு ஒரு கப்பல் போயிட்டு வந்திருக்கு. இவங்களுக்கு சந்தேகமாக இருந்திருக்கு. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை வச்சு பார்த்துருக்காங்க ஹூத்திஸு. அது இஸ்ரேலுக்கு எண்ணெயும் இன்னும் சில ஆயுதங்களையும் கொண்டு போகணும்னு தெரிவித்து தாக்கி இருக்கிறாங்க. அப்போ எகிப்தும் உதவி செய்து, சவுதி அரேபியாவும் உதவி செய்து, யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவன் ஒரு படி மேலே போய் உதவி செய்கிறான். அது எப்படின்னு சொன்னால், இஸ்ரேலோட இராணுவத்தினர் காசாவில் இருந்து வந்தால் அவங்களுக்கு உல்லாச பயணம் அனுப்பி விட்றான். அந்த உல்லாச பயணம் போகிறதுல பெரும்பாலும் அவங்க போய் தங்குறது யுஏஇயில். மற்ற எல்லா நாடுகள்லையும் ஹிந்து ரஜா ஃபவுண்டேஷன் அந்தந்த நாட்டு கோர்ட்டில் இவன் ஜெனோசைடில் உள்ளவன் இவனை கைது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டால் பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிடானுவோம். யுஏஇயில் மட்டும்தான் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 5000க்கு மேற்பட்டவனும் இருக்கானோ. இப்போ மற்ற நாடுகளில் ஒரு தான் 2 பேர் கூட போக முடியல. அப்போ யுஏஇன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம், அடுத்தது ஜோர்டானும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுது, அமைக்க வாசிக்குது. இவங்களுக்கெல்லாம் ஹூத்திஸு, இஸ்லாமிய ஆட்சி, கிலாஃபத்து இதெல்லாம் பேசவே தடை. இவங்க மன்னர் ஆட்சி, வம்சாவளி ஆட்சியை தக்க வைப்பதற்கு இந்த போராளிகள் குழுக்களுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர அறிக்கை, நாங்கள் அங்கே கொண்டு வருவோம், இங்கே கொண்டு வருவோம், அதை கொண்டு வருவோம், இதை கொண்டு வருவோன்னு. அப்போ இதையெல்லாம் அல்லாமல் அடுத்தால ஹெல்ப் பண்ணுறது என்னன்னா, முனாஃபிகள் காசாக்குள்ளாலே முனாஃபிக்கு. இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி இருக்கான் பாருங்க, அவன் வெஸ்ட் பேங்கை சட்டப்படி நான் சேர்த்துக்கிடுவேன்னு சொல்கிறான். அதனால தனி பாலஸ்தீனை பூமியில் எங்கே வருண்டா அப்படின்னு கேள்வி கேட்குறான். இவன் ட்ரம்ப் காலில் விழுறதுக்காக இங்கே இஸ்ரேலு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதை நடத்தலை. அதுக்கு பிறகு ட்ரம்ப் காலில் விழுவதற்காக அமெரிக்கா போகிறான்ட்டு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், என் காலில் இப்போ இடம் இல்லை, நீ விழுவதற்கு, அதனால் இங்கே வராத அமெரிக்கான்னு சொல்லிட்டான். அதை இஸ்ரேலு நெத்தன்யாஹூ பாராட்டியிருக்கான். ட்ரம்ப் அவரை வராண்டான்னு சொன்னதை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தும் இவன் நெத்தன்யாஹூக்கு உதவி செய்யறான். இப்படிப்பட்ட ஒரு முனாஃபிகள் கூட்டம் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ யமன்ல அமைச்சர்களை எல்லாம் கொலை செய்ய முடிஞ்சுன்னா காட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குங்கிறது தான் அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளவு எதிரிகளையும் எதிர்கொண்டு தான் காசாவில் 15 போராளிகள் குழு நிற்குது. அப்போ சுற்றி இவ்வளவு வஞ்சனை, இவ்வளவு துரோகம், அந்த மக்கள் பட்டினி கிடந்து சாவுறாங்க. 2 துண்டு இந்த யுஏஇலாம் 2-3 பட்டலம் உணவை போட்டுக்கிட்டு நிறுத்திட்டான். உலக மக்கள் அத்தனை பேரும் பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த அரபு நாட்டு ஆட்சியாளர்கள், அங்குள்ள மக்கள் வாய் திறக்க முடியாது, கேக் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க நிரந்தரமா. அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மிகவும் கேவலமான ஒரு இதை, இவ்வளவு நீ செய்கிறிய, இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொடுக்கக்கூடிய அப்ஜெக்ஷன், இன்னைக்கு நம்ம வைகர விஷன் சேனலில் அதை சொல்லியிருக்கேன். ஏயா ஹமாஸை வெல்ல முடியாது, அவனுடைய கொரில்லா டாக்டிக்ஸ் எதிராக நிற்க முடியல, நாங்கள் 2 வருஷமாக சண்டை போட்டு எக்ஸாஸ்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கோம், தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சகோதர சகோதரிகள்லாம். அந்த அளவுக்கு இராணுவத்தில் போன பெண்ணும் ஆணும் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அதனால ஜெயிக்க முடியாது, இது ஒரு ஆளுக்காக நடக்கிற யுத்தம்னு அந்த ஒரு ஆளை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் நெத்தன்யாஹூ. தூக்கி பிடிப்பதற்கு இந்த அரபு நாடுகள் எந்த அளவுக்கு விழுந்து உதவி செய்யணும், வரலாற்றில் பதியப்பட வேண்டிய விஷயம். உலகத்தில் மிகப்பெரிய ஜெனோசைட் சொல்லி நேற்று 300 ஊடகங்களை சார்ந்தவர்கள் மிகப்பெரியது ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கும்போது இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய, காசாவில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய, பைத்துல் முகதஸை மீட்க வேண்டிய பொறுப்புடையவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது, இது இஸ்ரேலுடைய சாமர்த்தியம் இல்லை. இவ்வளவு நாள் அந்த யுத்தத்தை தாக்குப்பிடிக்கிறது இந்த நயவஞ்சக கூட்டத்தினுடைய, அமெரிக்காவினுடைய, ஐரோப்பானுடைய பணமும் ஆயுதமும் தான். ஆனால் என்ன நடந்திருக்கு, நேற்று இன்னைக்குள்ள அசஸ்மெண்ட்டு நான் இதில் போட்டிருக்கேன் விஷனில், இஸ்ரேல் இராணுவத்தினுடைய முறையில் கீழே வந்திருக்கு. ஒரே ஒருவன் தான் நட்டக்குத்திர தன்னுடைய சுயநலத்துக்காக நிற்கிறான், நெத்தன்யாஹூ. ஆர்மி கர்னல், சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். இப்போ பென்குரியரே சைலண்ட் ஆயிட்டான். இவர்களெல்லாம் வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய யுத்தத்துக்கு இந்த அரபு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தூக்கி பிடிச்சி நிறுத்தி ஆகணும். இஸ்ரேலுன்னு கொடுக்கக்கூடிய அந்த பணமும் பவுச்சும் ஒரு வார்த்தை ஏடு கொடுக்கணும்ல, ஏடு கொடுக்குற மாதிரி உணவுப் பொருட்களை கொடுக்குற மாதிரி விஷத்தை கொடுத்து கொலை செய்கிற ஒரு திட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இத்தனைக்கும் எதிராக நின்றுதான் இந்த போராளிகள் போராடுகிறார்கள். இறைவன் அவர்களுக்கு உதவி செய்வான், அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அவர்களுடைய பொறுமை வீண் போவாது, அவர்களுடைய தியாகங்கள் வீண் போவாது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.